தெலுங்கானா அரசியல்லையே மிக முக்கியமான புயலை கிளப்பிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுறது பிஆர்எஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட கவிதாவினுடைய அந்த நடவடிக்கை. யார் இந்த கவிதா, எதற்காக அவர் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு. முன்னாள் முதலமைச்சரான கே சந்திரசேகர ராவின் மகளான கல்வகுந்தல கவிதா பாரத் ராஷ்டிர சமிதி கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு. கட்சி விரோத நடவடிக்கைகள் காரணமா அவரை உடனடியா நீக்க கேசிஆர் முடிவு செஞ்சிருக்கிறதா ஒழுங்கு நடவடிக்கை விவகாரங்களுக்கான பிஆர்எஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சோமபாரத் குமார் மற்றும் பொதுச் செயலாளர் அமைப்பாக இருக்கக்கூடிய டி ரவீந்தர் ராவ் ஆகியோர் தெரிவித்திருக்கிறார்கள். கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு கண்ணீரோடு தனது எம்எல்சி பதவியை கவிதா ராஜினாமா செய்தார். இது தெலுங்கானா அரசியலையும் பிஆர்எஸ் கட்சிக்குள்ளையும் ஒரு பெரிய புயலை கிளப்பியிருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு தன்னுடைய தந்தை கேசிஆருக்கு ஒரு உருக்கமான செய்தியையும் கவிதா விடுத்திருக்கிறார். அப்பா, உங்களுக்கு அருகில யார் இருக்கிறார்கள் அப்படிங்கறத ஒரு முறை பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த செய்தி பிஆர்எஸ் கட்சிக்குள்ள நிலவக்கூடிய உட்கட்சி மோதலையும் குடும்ப பிளவுகளையும் வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸ்தள பதிவுல கட்சியினுடைய எம்எல்சி கே கவிதாவின் சமீபத்திய நடத்தை மற்றும் தொடர்ச்சியான கட்சி சட்டவிரோத நடவடிக்கைகள் பிஆர்எஸ் கட்சிக்கு சேதத்தை ஏற்படுத்துறதுனால கட்சி தலைமை இந்த விவகாரத்தை தீவிரமா எடுத்துக்கொள்ளுது. கட்சியினுடைய தலைவர் கே சந்திரசேகர ராவ் உடனடியா அமலுக்கு வரக்கூடிய வகையில கே கவிதாவை கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்ய முடிவு செய்திருக்கிறார் அப்படின்னு அதுல பதிவிடப்பட்டிருக்கு. என்ன காரணம் இந்த முடிவிற்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அடிப்படையில இந்த விவகாரத்தின் மையமாக இருப்பது தெலுங்கானாவின் உயிர்நாடியாக கருதப்படும் கலேஸ்வரம் பாசன திட்டம். கோதாவரி ஆற்றினுடைய குறுக்கே கட்டப்பட்ட இந்த திட்டம் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமான செலவுல உருவாக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய பல நிலை நீர்ப்பாசன திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இது கிட்டத்தட்ட 13 மாவட்டங்களுக்கு குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கான நீரை வழங்குறத நோக்கமா கொண்டிருக்கு. ஆனா இந்த மெகா திட்டத்துல ஊழல் நடந்ததா பல காலமாகவே குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தது. குறிப்பா 2023 ஒரு நாள் திடீர்னு இந்த திட்டத்தினுடைய மெடிகடா தடுப்பணையின் 6 தூண்கள் பகுதியளவு நீர்ல மூழ்கிடுச்சு. இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. அதன் பிறகு தேசிய அணை பாதுகாப்பு ஆணையம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய NDSA நடத்திய விசாரணையில இந்த சேதங்களுக்கு தரமற்ற கட்டுமானம், திட்டமிடல் குறைபாடுகள், அதனுடைய வடிவமைப்பு தவறுகள் தான் காரணம் அப்படின்னு தெரிந்தது. முன்னாள் முதலமைச்சர் கேசிஆர், முன்னாள் அமைச்சர்கள் டி ஹரீஷ் ராவ் மற்றும் ஈட்டல ராஜேந்தர் ஆகியோருக்கு இந்த முறைகேடுகள்ல நேரடியா பொறுப்பு இருக்கு அப்படின்னு நீதிபதி BC கோஷ் தலைமையிலான விசாரணை குழுவினுடைய அறிக்கையில கூறப்பட்டிருந்தது. இந்த திட்டத்தில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய தெலுங்கானா அரசு, அதாவது காங்கிரஸ் அரசு கோரிக்கை விடுத்திருக்கு. இதன் காரணமாக தான் இந்த ஊழல் வழக்கு இப்போ மத்திய விசாரணை அமைப்பினுடைய கையில போயிருக்கு. இதுக்கு கவிதாவுக்கும் என்ன சம்பந்தம், கவிதா ஏன் நீக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு கேள்வி அடிப்படையில பார்த்தோம்னா, தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி இப்போ நடந்துட்டு இருக்கு. அந்த கட்சி கடந்த பிஆர்எஸ் ஆட்சியின் போது நடந்த முறைகேட்டு குற்றச்சாட்டுகள் தொடர்பா அவ்வப்போது தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கு. ஒரு எதிர்கட்சியை பற்றின குற்றச்சாட்டுகளை வைப்பது பொதுவான விஷயம்தான். இருந்தாலும் கூட பிஆர்எஸ்னுடைய ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட இந்த கலேஸ்வரம் லிப்ட் பாசன திட்டத்துல முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து CBI விசாரணைக்கு ஆளக்கூடிய காங்கிரஸ் அரசு உத்தரவிட்டிருக்கு. இந்த நிலையில தான் கே சந்திரசேகர ராவினுடைய மகளான கே கவிதா பிஆர்எஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களான ஹரீஷ் ராவ் மற்றும் சந்தோஷ் குமார் ஆகியோர் மீது வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இது குறித்து பேசியிருந்த கவிதா, கேசிஆருக்கு ஊழல் கரை ஏன் வந்தது அப்படிங்கிறத பிஆர்எஸ் கட்சியினர் சிந்திக்கணும். கேசிஆருக்கு நெருக்கமான சிலர் அவருடைய பெயரை பயன்படுத்தி பல வழிகளில் பயனடைஞ்சிருக்காங்க. அவங்களோட தவறான செயல்களால தான் இன்னைக்கு கேசிஆரினுடைய பெயர் அவதூறாக பேசப்படுது. அதே நபர்களை மீண்டும் ஊக்குவித்தால் கட்சி எப்படி முன்னேற முடியும்? 5 ஆண்டுகள் நீர்ப்பாசன அமைச்சரா இருந்த ஹரீஷ் ராவ் இதுக்கு முக்கிய பங்கு இல்லையா? அதனாலதான் 2வது முறையா அதிகாரத்துல இருந்த போது கேசிஆர் ஹரீஷ் ராவை ஓரங்கட்டினாரு அப்படிங்கிறத பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்ல, காலேஸ்வரம் முழு திட்டத்திலையும் கேசிஆர் மீதான களங்கத்திற்கு 2-3 நபர்கள் தான் காரணம் அப்படின்னு பகிரங்கமா பேசியிருந்தாரு. அதுல ஒருத்தர் ஹரீஷ் ராவ், மற்றும் ஒருவர் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினரான சந்தோஷ்குமார்.
மக்களுக்கு உதவுறதுல கேசிஆர் கவனம் செலுத்திட்டு இருந்த நேரத்துல ஒப்பந்ததாரர்களோட ரகசிய பரிமாற்றம் மூலமா இவங்க தங்களுடைய செல்வத்தை பெருக்க முயன்றார்கள் அப்படின்னு மூத்த தலைவர்கள் மீதான குற்றச்சாட்டை கவிதா வெளிப்படையாக முன்வைத்தார். இதுதான் பிரச்சனைக்கு மிக முக்கிய காரணமா பார்க்கப்படுது. யார் இந்த கவிதா அப்படிங்கிற கேள்வியினுடைய நம்ம பயணிச்சு பார்த்தோம்னா, தெலுங்கானா இயக்கத்தினுடைய தலைவரும் பிஆர்எஸ் கட்சியின் தலைவருமான கே சந்திரசேகர ராவின் மகளான கவிதா மார்ச் 13, 1978 பிறந்தவர். மிசிசிப்பி பல்கலைக்கழகத்துல கணினி அறிவியல் பயின்றவர். பட்டப்படிப்பு முடிந்த பிறகு 2004 இந்தியா திரும்புறாரு. அப்போ அமெரிக்காவிலேயே ஒரு மென்பொருள் பணியாளராக பணியாற்றியிருந்தார். அதன் பிறகு தன்னுடைய தந்தையின் தெலுங்கானாவிற்கான அந்த தனி மாநிலத்திற்கான இயக்கத்துல இணைந்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்குறாரு. அதை தொடர்ந்து ஆகஸ்ட் 2006 தெலுங்கானா ஜக்ருதி அப்படிங்கிற அரசு சாரா நிறுவனத்தையும் தொடங்கினாரு. இப்ப வரைக்கும் இந்த ஜக்ருதி அமைப்பினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது பரவலா பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. இது அரசியல் சாராத ஒரு அமைப்பு மூலமாக தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு யுக்தியா கவிதா பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பல விமர்சகர்கள் அது குறித்த கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. தெலுங்கானா அப்படிங்கிற மாநில நோக்கத்திற்காக இளைஞர்களையும் பெண்களையும் அணி திரட்டிய பெருமை அப்படிங்கிறது இந்த அமைப்பு இருக்கு. கவிதாவினுடைய பெயர் பெரும்பாலும் தெலுங்கானாவினுடைய மலர் விழாவாக பார்க்கப்படக்கூடிய பதுக்கம்மாவோட தொடர்புடையதாக சொல்லப்படுது. ஏன்னா இதை அவர் விரிவா விளம்பரப்படுத்தி இருக்கிறார். 2014 தெலுங்கானா மாநிலம் உருவானதற்கு பிறகு நிஜாமாபாத் மக்களவை தொகுதியில நாடாளுமன்ற உறுப்பினராக கவிதா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதன் மூலமாகத்தான் தெலுங்கானாவினுடைய முதல் பெண் நாடாளுமன்ற உறுப்பினரானார் கவிதா. டெல்லி மதுபான கொள்கை ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான வழக்குகள்ல 5 மாதங்களாக அவர் சிறையில் இருந்தார். அதன் பிறகு கடந்த ஆகஸ்ட் மாதம் உச்சநீதிமன்றத்தோட ஜாமீன் தீர்ப்பை தொடர்ந்து அவர் திகார் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். கவிதா தன்னுடைய தந்தையினுடைய நம்பிக்கையை மீண்டும் பெறத்துக்காகவும் கட்சிக்குள்ள தன்னுடைய செல்வாக்க நிலைநிறுத்தக்கூடிய போக்கிலையும் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை ஒரு கருவியா பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சில விமர்சகர்கள் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. குறிப்பா இந்த காளேஸ்வரம் ஊழலுக்கு தன்னுடைய உறவினர்கள் தான் காரணம் அப்படிங்கிற நேரடியான குற்றச்சாட்டை கவிதா முன்வைத்ததன் மூலமாக அவர் தன்னுடைய தந்தை பக்கத்திலிருந்து விலகி தனி ஒரு அரசியல் சக்தியா தன்னை நிலைநிறுத்துறதுக்கு முயற்சி செய்வதாகவும் கூறப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் பிஆர்எஸ் கட்சிக்கு இருந்த செல்வாக்கை கவிதாவினுடைய நடவடிக்கை குறைக்குமா? தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல மீண்டும் பிஆர்எஸ் ஆட்சிக்கு வரத்துக்கான சாத்தியக்கூறுகளை இது தடுக்குமா அப்படிங்கிற பல கேள்விகள் அங்க கட்சியினர் மத்தியில எழுந்திருக்கு. இருந்தாலும் கூட கவிதாவிற்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கின் அடிப்படையில் அவர் நீக்கப்பட்டாலும் கூட அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கட்சியினருடைய ஆதரவு இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய கட்சியாக சொல்லப்படக்கூடிய பிஆர்எஸ் கட்சியிலிருந்து அந்த கட்சியினுடைய தலைவரினுடைய மகளாக இருக்கக்கூடிய கவிதா நீக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதே அரசியல்லையே ஒரு புது திருப்பமாக பார்க்கப்படுது.